Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. எங்க வீட்டில் நாங்கள் எல்லாருமே இருப்போம். அவள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவா அப்படின்னு போகிற போக்கில் சும்மாவும் இயல்பாக சொல்கிறது கூட இருக்கலாம். கொஞ்சம் ஒபிசிட்டியோட இருக்கிறாங்க. அதை வந்து மாணவர்கள் கேலி பண்ணுறாங்க. அதை பார்த்து அந்த குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கும். என் பிள்ளை வந்து இந்த மாதிரி ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அப்படின்னா அவளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோமே தவிர அது ஹெல்த்தியானதை வாங்கி கொடுக்குறோமா. ஒருத்தர் கற்பா இருக்காருன்னா அதை வைத்து காமெடி, ஒருத்தர் உடல் மாற்றுத்திறனாளியா இருக்கிறாருன்னா அதை வச்சு காமெடி. இதெல்லாம் காமெடியே இல்லை. ஆனால் கவுண்டமணி செந்திலினுடைய இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே சில இடங்களில் பாடி ஷேமிங்கான வார்த்தைகள் வரும். சிபிஎஸ்சி தன் கீழே இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளுக்கு ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, சுகர் போர்டுன்னு ஒன்று எல்லா ஸ்கூலும் மெயின்டைன் பண்ணணும். ஒரு 8 வயசுலேருந்து ஒரு 13 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்க 5% கம்மியாக தான் எடுத்துக்கணும். இப்போ 13% எடுத்துக்கிறாங்க. இப்போ நல்லா ஒரு பையன் பாடுறான்னா அவனை யாரும் கேலி பண்ண மாட்டாங்க. நல்லா பாடுறதாக நினைத்து கொண்டு யாரோ ஒருத்தன் பாடுறான்னா கேலி பண்ணுறதுக்கான வாய்ப்பு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய மனரீதியான பிரச்சனைகள் குறித்தும் மனரீதியான சவால்கள் குறித்தும் அதுக்கான தீர்வுகள் குறித்தும் நம்முடைய தொடர்ந்து பேசிட்டு வரார் டீனேஜ் கவுன்சிலர் திரு குமார் அவர்கள். இன்னைக்கும் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை குறித்து பேசுறதுக்கு நினைச்சிருக்கார். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த எபிசோடில் ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை பற்றி பேசலான் இருக்கோம் சார். இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இதுவும் ஒன்று. என்ன அப்படின்னா பாடி ஷேமிங், உருவகேலி. இந்த உருவகேலி வந்து பல இடங்கள் அவங்க பார்ப்பாங்க. சப்போஸ் வீட்டிலேயே வந்து அது மாதிரி நடக்கலாம், ஸ்கூல்ஸில் அதிகமாக நடக்கலாம். இதில் ஒரு ஒரு பெரிய ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, டீனேஜ் பசங்க தான் உருவக்கேலி பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஸ்கூல்ஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து உருவக்கேலி பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறைய பசங்களுக்கு இப்போ பார்க்க முடியுது. ஸோ இதுக்கான சொல்யூஷன் உங்களோட பார்வையில் என்னவா இருக்குது? என்னென்ன மாதிரிலாம் உருவக்கேலிகள் இப்போ அதிகமாக இருக்கிறதா பார்க்குறீங்க? முக்கியமான ஒரு பிரச்சனை தான் அது, குழந்தைகளை பொறுத்த வரைக்கும், டீனேஜ் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும். அதில் ஒரு விஷயத்தில் மட்டும் நான் இன்னொன்று ஆட் பண்ணுறேன். இந்த டீனேஜ் பிள்ளைகளுக்கு டீனேஜ் இவங்களால தான் நிறையா உருவ கேலி நடக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா? அது வந்து கொஞ்சம் என்னுடைய பார்வையில் எப்படி நினைக்கிறேன்னா, பல இடங்கள்லையுமே தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த உருவத்தை நாம் இயல்பாக சொன்னால் கூட அது அவங்க மனதில் வந்து ஒரு காயத்தை ஏற்படுத்தும். பெற்றோர் பண்ணலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே இருப்போம். அவள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவா அப்படின்னு போகிற போக்கில் சும்மாவும் இயல்பாக சொல்கிறது கூட இருக்கலாம். ஆசிரியர்கள் வந்து நீ அந்த சேரில் உட்காருமா, அங்கே தான் 2 பேர் சின்னவங்களாக இருக்காங்க, அதை நீ கொஞ்சம் அவங்களோட சேர்ந்து உட்காந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது கூட, இயல்பாக சொல்வது கூட அவங்க மனதில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். இந்த பாடி ஷேமிங் அப்படின்றது வந்து கொஞ்சம் அதிகமாக மாணவர்கள் மத்தியில் இருப்பதாகவும் நான் பார்க்குறேன். இப்படித்தான் ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க. சார் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்றா, காரணம் வந்து எல்லோரும் கேலி பண்ணுறாங்கன்னு சொல்கிறா, என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. நேரடியான பிரச்சனையோடு போடுறாங்க பேரண்ட்ஸ், என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு பேசுனா அந்த குழந்தைக்கும் அதுதான் ஆழமான ஒரு காயமாக இருக்குது. படிப்பு நல்ல படிப்பு, மற்றபடி இந்த டிராயிங் அதெல்லாம் அந்த கலைகளில் வந்து ரொம்ப ஆர்வம். நல்லா டிராயிங் பண்ணுவாங்க, கிரியேட்டிவாக ஏதாவது செய்வாங்க. இதெல்லாம் அந்த குழந்தையினுடைய ரொம்ப நல்ல க்ரியேட்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஒன்று என்னென்னா கொஞ்சம் ஒபிசிட்டியோடு இருக்கிறாங்க. அதை வந்து மாணவர்கள் கேலி பண்ணுறாங்க. அதை பார்த்து அந்த குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கல. இதுதான் பிரச்சனை. இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, மறுபடியும் நம்ம இந்த டீனேஜில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு நேரக்கூடிய இந்த உடலில் வரக்கூடிய மாற்றங்கள். இந்த உடலில் வர்ற மாற்றத்துக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த சமயத்தில் அவங்களுக்கு வரக்கூடிய இந்த சில சுரப்பிகளினுடைய மாற்றம், ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வரக்கூடிய காரணம். முதல்ல இந்த உடலில் வரக்கூடிய மாற்றத்துக்கு உடம்பு தயாராகும். இந்த உடம்புல இந்த மாற்றம்லாம் கொடுக்கணும் அப்படின்னு உடம்பு தயாராகும். இந்த உடம்பு தயாரானதுக்கு அப்புறமேட்டு இந்த உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்கும். இந்த மாற்றம் வருதுன்றத முதல்ல அந்த குழந்தை புரிஞ்சுக்கும். அதுக்கப்புறமேட்டு இந்த மாற்றங்கள் வருதுன்றது கொஞ்சம் வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்த
அந்த மாற்றங்கள் நமக்கு நல்லா வெளிப்படையாக தெரியும். பையங்கள்னு பார்த்தீங்கன்னா நல்லா மீச தாடியோடு வருவாங்க. இந்த மாதிரியான வளர்ந்த மாற்றங்கள் நமக்கு வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்கும். இப்படி 5 வகையாக அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும்போது அதில் பாடி தன்னை வந்து ஈடுபடுத்திக்குது. இது வந்து ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் 2 பேருக்குமே, இந்த ஆண்களுக்குமே அந்த வயசில் தான் குரல் உடையும். ஆமாம், வோக்கல் கார்டு வந்து சேஞ்ச் ஆகும். குரல் உடையும், வோக்கல் கார்டு சேஞ்ச் ஆகும். அப்போ இது எல்லாமே அந்த பருவம் வயதில் வரக்கூடிய மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் சமயத்தில் இயல்பாகவே இன்னொன்று நடக்குது. அவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக உணவை உட்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமும் அந்த சமயத்தில் சேர்ந்து நடக்குது. இந்த தேவையும் அங்கே இருக்குது. தேவையும் இருக்குது. அது அப்போ எடுக்கிற சாப்பாடு வந்து ஹெல்த்தியாக இருக்கான்றது தெரில. பெண்கள் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த பியூபர்ட்டி டயத்துக்கு வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உளுந்தங்களி அதெல்லாம் நிறைய கொடுப்பாங்க. கிராமப்புறங்களில் இன்னமும் அந்த பழக்கம்லாம் இருக்குது. அது வந்து அவங்களுடைய உடலுக்கு தேவை, அந்த சமயத்தில் புரோட்டீன் நிறையா தேவை, இதற்காக அவங்க அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அது மாதிரியான பழக்கங்கள் இன்றைக்கி நகர்ப்புற மயமாக்கலில் நிறையவே மாறி போயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு தேவையான அந்த என்ன கிடைக்குதோ, என் பிள்ளை வந்து இந்த மாதிரி ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அப்படின்னா அவளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோமே தவிர அது ஹெல்த்தியானதை வாங்கி கொடுக்குறோமா அப்படின்னா பேரண்ட்ஸ் அதை பற்றி கொஞ்சம் யோசிக்க வேண்டிய நேரம் இது. இப்படி அந்த குழந்தை வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டதனுடைய விளைவு, தேவையற்றதை சாப்பிட்டதனுடைய விளைவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல் பருமன் போட்டுறது. உடல் பருமன் போட்டதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த பிரச்சனை. கிளாஸ் ரூமில் வந்து ஒரு நிக்நேம் வச்சு பிள்ளைங்கள்லாம் கூப்பிடுறது. அவங்கள ஆசிரியர்களுமே வந்து போகிற போக்கில் அதே மாதிரியான ஒரு நிக்நேமில் சூப்பர், இந்த நீ தான் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்க அப்படின்றதையும் கூட அந்த நிக்நேமை வச்சு சொல்லிடுறாங்க. அதெல்லாமே அந்த குழந்தைக்கு கொஞ்சம் பாதிக்குது. அதனால தான் நான் வந்து பள்ளிக்கு போக மாட்டேன்றேன் அப்படின்னு அவளுடைய பாயிண்ட்ல. சார், இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது குண்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள உருவ கேலி பண்ணலாம், இப்படி இருந்தாங்க அப்படின்னா உருவ கேலி பண்ணலாம் அப்படின்ற மனநிலை வந்து மாணவர்களுக்காகட்டும் எல்லாத்துக்கும் எங்கிருந்து வருது? இப்படி இருக்காங்கப்பா, இப்படி கேலி பண்ணலாம், அதை வந்து உரிமையை எடுத்து பண்றாங்க இல்லையா? கேலி பண்ணக்கூடிய உருவம் தான் அப்படின்ற மனநிலை வந்து ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா யாரும் கேலி பண்ணக்கூடாது. அதுவே பெரிய ஒரு தவறு தான். அவங்களோட இயற்பியலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இருக்காங்க. ஆனால் கேலி பண்ணலாம் அப்படின்ற ஒரு மனநிலை வந்து மாணவர்களுக்கு எங்கே வருதுன்னு பார்க்குறீங்க சார்? முக்கியமான ஒரு கேள்வி இது. இன்னைக்கு சூழ்நிலை சொல்கிறேன். ஆரம்ப காலத்தில் பார்த்தோம்னாலும் சரி, நம்மளுடைய ஒரு கடந்த ஒரு 30-40 வருடங்களாக இந்த மீடியாவுடைய தாக்கம், சினிமா, அந்த காலத்தில் சினிமா எடுத்துட்டிங்கனாலும் சரி, இன்றைக்கு வரைக்கும் சினிமாக்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இந்த உருவத்தை வைத்து அவங்கள வந்து எள்ளி நகையாடுறதை நம்ம பார்க்க முடியுது. காமெடின்ற பேரில், அது காமெடியே இல்லை. உண்மையாக சொல்ல போனால் உருவத்தை வைத்து கேலி பண்ணுவது என்பது காமெடியே இல்லை. ஒருத்தர் கருப்பாக இருக்காருன்னா அதை வைத்து காமெடி, ஒருத்தர் உடல் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாருன்னா அதை வச்சு காமெடி, ஒருத்தர் 3ஆம் பாலினமாக இருக்காருன்னா அவரை வைத்து காமெடி. இதெல்லாம் காமெடியே இல்லை என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வது. இதுதான் இப்படி இருக்கிறவங்கள நாமளும் கேலி பண்ணலாம், அதுதான் காமெடி போல இருக்குன்னு அந்த குழந்தைங்க மனசில் பதிஞ்சு. இதே தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாஸும் பலவையும் செய்து கொண்டிருப்பதாகவும் நான் பார்க்குறேன். காமெடின்ற பேரில் இந்த பாடி ஷேமிங் இங்கே மட்டும் இல்லை, நான் பார்க்க உலகளவில் எல்லா இடங்களையும் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதாக தான் பார்க்குறோம். இன்னமும் குண்டாக இருக்கிற பிள்ளைங்களை வச்சு காமெடி பண்ணுறது, இல்லை ஒல்லியாக இருக்கிற பிள்ளைங்களை வச்சு காமெடி பண்ணுறது. இப்போ ரீசண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் தான் ஒரு தொடர் ஒன்று வந்து ஃபாரின் சீரியல் ஒன்று. ஆமாம் சார், அடலசன்ஸ். அதனுடைய மெயின் தீமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனுடைய பாடி ஷேமிங்கை வச்சு தான் அந்த இது அபியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த பாடி ஷேமிங் என்பது உலகளவில் எல்லா இடங்களையும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம்தான். இதை நிச்சயமாக உணர்ந்து இது மாற வேண்டியது ஒவ்வொருத்தங்களும். இதை வந்து பள்ளிகளும் சொல்லித்தரணும், பெற்றோர்களும் சொல்லித்தரணும், சோஷியல் மீடியாக்களும் இதை கொஞ்சம் சொல்லித்தரணும். உடல் வாகு என்பது அவங்களுக்கு உள்ள ஒரு விஷயம். இதை வந்து ஒரு பெரிய நகைப்பதற்குரிய விஷயமாக இதை கொண்டு வரக்கூடாது
அப்படின்றத நம்ம சொல்லித்தரணும். ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லால் ஹார்டின்னு ஒரு இரட்டையர்கள் மாதிரியான ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. ஒருத்தர் கொஞ்சம் வந்து உடல் பருமனாக இருப்பார், ஒருத்தர் ஒல்லியாக இருப்பார். இவங்க 2 பேரை வச்சு அந்த அவங்க வந்த அந்த படங்களாகட்டும் சீரியலாகட்டும் அதெல்லாம் ரொம்ப வெற்றி. காரணம் இவங்களுடைய உடல் அமைப்பு மட்டுமே வச்சு எடுத்தது. அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் 2 பேரை சொன்னாங்க, லால் ஹார்டி மாதிரியே இங்கே இரட்டையர்கள் இருக்காங்க, கவுண்டமணி செந்தில்னு சொன்னாங்க. ஆனால் கவுண்டமணி செந்திலினுடைய இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே சில இடங்களில் பாடி ஷேமிங்கான வார்த்தைகள் வரும். இதை அவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாமல் செஞ்சாங்களான்னு தெரியல. ஆனால் அப்படி ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் தான் அடுத்த தலைமுறை அதை பார்க்குறாங்க. பார்க்கும்போது இப்படி பண்ண அதுதான் காமெடி போல் இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. அப்போ அதை காமெடியாக சொல்லும்போது கூட இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க. அப்போ கூட நாம் சிரித்தோம்னா நாமளும் அந்த அஃபென்ஸை பண்ணுறோம்னு தான் அர்த்தம். உடனே அந்த இடத்துல பெற்றோர்கள் இல்லை அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் யாராவது இல்லை நம்ம பண்ணுறது பாடி ஷேமிங் இதை பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது புரிய ஆரம்பிக்கும். அந்த மாணவர்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். உடனே திருந்துவாங்களா? திருந்துறதுன்றத பெரிய விஷயம். ஆனால் நான் சொல்ல முதல்ல புரியட்டும். நாம் அதை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி சிரிச்சிட்டோம்னாலே நாமளும் அவங்களோட சேர்ந்துட்டோம்னு அர்த்தம். முதல்ல மாற வேண்டியது நாம் இந்த இடத்துல. அப்போ இந்த பிரச்சனை வந்து சமூக ரீதியாக அணுக வேண்டிய தேவை இருக்குது சார். வெறுமனா மாணவர்கள் மட்டும் இல்லாமல், பெற்றோர்கள் மட்டும் இல்லாமல், பள்ளிகள் மட்டும் இல்லாமல் சொசைட்டி ரீஜனாக பார்க்குறோம் நம்ம. இப்போ இந்த பிரச்சனையில் சமூகம் வந்து இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கு, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? என்ன பண்ணிகிட்ருக்குன்னு எனக்கு தெரிலங்க. ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி பேச்சின் ஊடாகவே நான் சொன்னேன், 3ஆம் பாலினத்தவரை பற்றி சொன்னோம். இந்த 3ஆம் பாலினவர் ஏன் தனக்குள்ளே வர்ற மாற்றத்தை முதல்ல சொல்ல தயங்குறாங்க? பெற்றோர்கள்ட்டே சொல்ல தயங்குறாங்கல்ல, என்ன காரணம்? அப்போ அந்த அளவுக்கு அவங்கள கேலி பண்ணி இந்த சமூகம் வச்சிருக்குது இல்லைங்களா? அப்போ அந்த பார்வை மாறணுமா வேண்டாமா? இந்த 3ஆம் பாலினத்தவரும் ஒரு மனிதர் இனம்தான் அப்படின்றத நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பார்த்தாது, அதை அடுத்தவங்களுக்கும் உணர்த்தணும். அதே மாதிரி ஒருத்தவங்க குண்டாக இருக்கிறதோ ஒல்லியாக இருப்பதோ அதெல்லாமே வந்து ஹெரிடிட்ரியாக கூட இருக்கும். என் கூட ஒரு பையன் படித்தவர் இருக்கிறாருக்காருங்க, இன்ன வரைக்கும் அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர். நல்லா சாப்பிடுவார், எதையுமே ஒதுக்க மாட்டார். ஆனால் அவருடைய ஹெரிடிட்ரி ஒல்லியாக தான் இருப்பார். அப்போ இதில் ஹெரிடிட்ரியும் இருக்குது. நான் இப்போ ஒல்லியாக இருக்கிறேன்றதுக்காக, இந்த 13 வயதில் ஒல்லியாக இருக்கேன்றதுக்காக பின்னாடி அதே மாதிரி ஒல்லியாக இருப்பேன்லாம் கிடையாது. என் கூட படித்த காலத்துங்களில் ஒல்லியாக இருந்தவங்களும் இன்றைக்கி குண்டு குண்டாக இருக்கிறாங்க. காரணம் வந்து அவங்க ஜீன் அப்படி இருக்கலாம், அவங்க உணவு உட்கொள்ளக்கூடிய முறைகள் இருக்கலாம். இதே இன்றைக்கி இந்த எப்படி மாறலாம்னு சொல்லும்போது, இந்த உணவு உட்கொள்ளும் முறை பற்றி சொல்லும்போது, இப்போ ரீசண்டாக சிபிஎஸ்சி ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் கூட எனக்கு தோணுச்சு. சிபிஎஸ்சி தன் கீழே இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளுக்கு ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, சுகர் போர்டுன்னு ஒன்று எல்லா ஸ்கூலும் மெயின்டைன் பண்ணணும். நோட்டீஸ் போர்டு மாதிரி சுகர் போர்டுன்னு ஒன்று மெயின்டைன் பண்ணணும்னு கடந்த மே மாதம் 14ஆம் தேதி ஒரு சர்க்குலர் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குழந்தையினுடைய சர்க்கரை எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை தான் அவங்களுக்கான இந்த ஒபிசிட்டி, அப்புறமேட்டு அது மென்டல் ஹெல்த்தில் போய் சில பிரச்சனைகளை உருவாக்குது, டென்டல் ப்ராப்ளத்தை உருவாக்குது, டயபெட்டிக்ஸ் உருவாக்குது, இப்படி நிறைய விஷயங்களை உருவாக்குது. அதனால் அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சர்க்கரையின் அளவை நம்ம வந்து மானிட்டர் பண்ணியே ஆகணும். ஒரு 8 வயசுலேருந்து ஒரு 13 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்க 13% தான் சர்க்கரை எடுத்துக்கணும். ஆனால் 5% கம்மியாக தான் எடுத்துக்கணும். இப்போ 13% எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி 13 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா 18% என்னமோ எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் சிபிஎஸ்சி போட்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு அவேர்னஸாக இப்போ இந்த சமூகத்துக்கு கல்வித்துறை கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. கூடிய விரைவில் அப்போ அது நம்மளுடைய மாநில அரசும் அதை எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அதை எடுத்துக்கணுன்றதான் என்னுடைய ஒரு ஆசை, அதை கொண்டு வந்துடணுன்றது என்னுடைய ஆசை. அதை செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயங்கள் தீர்வுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல உணவு பழக்கங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நல்ல உணவு பழக்கங்களை சொல்லிக் கொடுக்கணுங்கும் போது அதை நாம் கடைபிடிக்கணும். நான் கடைபிடிக்காம நீ மட்டும் அதை செய்யின்னு சொல்கிறது நியாயம் இல்லை. அப்போ நான் கடைபிடிக்கணும். நான் கடைபிடிப்பதை என்னுடைய குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். பள்ளியில் வந்து ஒரு
நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர் வெளியில் வந்து அந்த ஆசிரியரே புகைப்பிடிச்சார்னு வைங்களேன், அதை பார்க்கக்கூடிய மாணவனுக்கு எப்படி நல்ல பழக்கம் வரும்? அப்போ நல்ல பழக்கங்களை சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர் தாங்கிட்ட நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ளணும். இது மாதிரி இது நீங்கள் முதலே சொல்லுங்கள், இது சமூகம் சார்ந்த விஷயம். ஆமாம், எல்லாரும் தங்களுடைய பங்களிப்பை அங்கே இதற்கு கொடுத்தாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது, தேவை இருக்குது. சார் இப்போ டீனேஜ் கவுன்சிலர் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் சார். இந்த வீடியோவை பல பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, பார்க்குறவங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகளை பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இந்த மாதிரி பாடி ஷேமிங்கில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பசங்களுக்கும் இல்லை அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பசங்களோட பெற்றோர்களுக்கும் உங்களோட கருத்து என்னவாக இருக்கும் சார்? பாதிக்கப்பட்ட பசங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, நான் இந்த ஒரு குழந்தை என்கிட்ட வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு என்ன சொல்லணும் அதை சொல்லிடுறேன். அது அவங்களுக்கான ஒரு தீர்வுகளாக இருக்கலாம். உங்களுடைய உணவு பழக்கங்களை சரி பண்ணிக்கங்க, முதல் விஷயம். ரெண்டாவது, எவ்வளோதான் உணவில் கண்ட்ரோலாக இருந்தாலும் சார் அது வந்து பெரிய பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி ஃபஸ்ட்டு புரியணும்ல சார்? ஆமாம், அதை தான் சொல்ல வரேன். எவ்வளோதான் உணவு பழக்கங்கள் இருந்தாலும் கூட சிலர் அப்படியே தான் இருப்பாங்க. அப்போ இது இயல்புன்றதை புரிஞ்சுக்கங்க. நான் வந்து நம்மளுடைய ஜீனில் இருக்குது அப்படின்னா அது இயல்பு. அப்போ இயல்பான விஷயத்த எங்கே நான் கேலி பண்ணுறது? அது இயல்பு அப்படின்னு நான் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டேன்னா அங்கே கேலி என்பது வராதில்ல. இயல்புக்கு எது மாறானதோ அதைத்தான் நான் கேலி பண்ணுவேன், இயல்பான விஷயத்த நான் கேலி பண்ண மாட்டேன். அப்போ இது இயல்பு என்பதை நான் புரிந்து கொள்வது மாதிரியே எல்லாருக்கும் அதை கற்றுக் கொடுத்தாச்சுன்னா இயல்பை யாரும் கேலி பண்ண போகிறதில்ல. இப்போ நல்லா ஒரு பையன் பாடுறான்னா அவனை யாரும் கேலி பண்ண மாட்டாங்க. நல்லா பாடுறதாக நினைத்து கொண்டிருந்து யாரோ ஒருத்தன் பாடினான்னா கேலி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்லா பாடுவதாக நினைத்து கொண்டிருப்பது தான் இயல்பு. எல்லாருக்குமே நான் பாடுறது நல்லா தாங்க பாடுறேன் அப்படின்ற ஒரு புரிதலை கொடுத்துட்டோம்னா யாரும் யாரையும் கேலி பண்ண போகிறது இல்லை. அப்போ அது இயல்பு. எல்லாரும் நல்லா பாட முடியாது, ஆனால் எல்லாருக்கும் அவங்களுக்கு நான் நல்லா பாடுறேன்ற நினைப்பு இருக்கும். அப்போ அது இயல்பு. அந்த இயல்பை யாரும் கேலி பண்ணக்கூடாது, கொச்சப்படுத்திடக்கூடாது. ஏன்னா அந்த இயல்பே தெரியாது, நாளைக்கு அதுவே உங்கள் ஸ்கில்லாக கூட மாறலாம். பை ப்ராக்டிஸ் மாறலாம். ஒரு காலத்தில் வந்து குரல் வந்து இனிமை அப்படின்றத நம்ம எதை நினச்சிட்டு இருந்தோம்னா பெண்களுக்கு கீச் குரலாக இருக்கணும். அதாவது கீச்சுன்னு நான் சொல்வது என்னென்னா அந்த பெண்மை கலந்த குரலாக இருக்கணும். ஆண்கள்னால் இந்த பேஸ் வாய்ஸு கட்டையாக இருக்கணும் அப்படிலாம் நினச்சோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், உஷா உதுப்புன்னு ஒரு சிங்கர் இருக்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்ட சிங்கர்? இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழியிலையும் பாடிக்கக்கூடிய ஒரு சிங்கர். அவங்க குரல் எப்படி இருக்குது? அப்போ அது என்னது? அப்போ பாடுவதற்கு நீங்கள் நல்லா பாடுறீங்கன்ற எண்ணத்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். குரல்ன்றது அது அடுத்த பக்கம். இந்த ஒரு எண்ணத்தை நம்ம கொடுத்துட்டோம்னாலே நிச்சயமாக ஒரு நல்ல புரிதலோடு உள்ள சமூகம் உருவாயிடும். அப்போ தான் ஒரு லாஸ்டிங் சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். நிச்சயமாக. ஏன்னா இது வந்து நான் மட்டும் மாறுறது, நீங்கள் மட்டும் மாறுறது, எல்லாரும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டியது. ஆமாம். போகிற போக்கில் யாரையுமே பாடி ஷேமிங்கோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையில் எடுத்து சொல்லிடக்கூடாது. அது எந்த அளவுக்கு ஆள் மனதை பாதிக்குதுன்னா, ஒரு குழந்தை எனக்கு பள்ளி படிப்பே வேணாம்னு முடிவெடுக்கிற அளவுக்கு கூட போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நாம் நம்மை மாற்றிக்கொள்ளணும். இதுதான் என்னுடைய ரைட் சார். இதை பாதிக்கப்பட்டவங்க மட்டும் இல்லாமல் பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த ஒரு விழிப்புணர்வாக இருக்கும்னு சொல்லிட்டு நிச்சயமாக நம்புகிறோம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி.